படம் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. சோசியல் அவேர்னஸான ஒரு மூவிங்கிற மாதிரி இருந்தது. அதாவது இப்போ நிறைய பெண்கள் அபியூஸ் நடக்குது. ஸோ அதுக்கு போலீஸாக இருக்கட்டும், இல்லை கோர்ட்டாக இருக்கட்டும், காலங்கள் கடந்து தான் போதே தவிர யார் பண்ணாங்க அதுக்கான ஒரு நீதி கிடைக்காமே இருக்குல்ல. ஸோ அதை வச்சு ஸ்பேஸ் பண்ணி இந்த கதை ஸ்பேஸ் பண்ணியிருந்தது. படம் நல்லா இருந்தது. ஒரு ஒன் டைம் ஆக்சுவலி மலையாள மூவி மாதிரி இருந்தது. அந்த ஒரு விஷயம் இருந்தது. நம்ம மலையாளத்தில் பார்க்குற அந்த ஒரு ஃபீல்டு, ஒரு சில சாயல்லாம் அந்த மலையாள டப்பிங்கோட இதெல்லாம் இருந்தது. மற்றபடி சொல்ல வந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கதை ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் மூவி வந்து நல்லா இருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு ஆப்போசிட்டாக வந்து படம் எடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்கு. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் சில பேருக்கு வந்து மலையாள நெடி அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது டப்பிங் விஷயத்தில். அண்ட் மியூசிக் வந்து த்ரோட்டாக வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் அங்கங்கே கம்மி பண்ணியிருக்கலாம். முக்கியமாக எமோஷனல் ஆகிற சீன்ஸ்லாம் வந்து மியூசிக் ரொம்ப அதிகமாக தூக்குறதுனால எங்களுக்கு எமோஷன் வந்து கனெக்ட் ஆகாமல் போயிடுது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் கண்டிப்பாக ஒர்த் டு வாட்ச். படம் பார்த்தேன். படம் நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. 2 ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கேரக்டர், அவங்களுடைய நட்பு என்னங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒருத்தங்க ரேப் பண்ணி அதாவது ஜெனி கேரக்டர் இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் போலீஸ் அந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் போராடும் போது அதில் இன்னொரு ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து தன்னுடைய டாக்டர் படிக்கிறவங்க அதை ரிசைன் பண்ணிட்டு லாயராக படித்து அவங்க அந்த கேஸை கையில் எடுத்து உண்மையான அக்யூஸ் யாருன்னா கண்டுபிடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப எக்ஸலண்டாக போகுது. இந்த அக்யூஸ்டாக வந்து ஆமாம் பெண்கள் வந்து அவங்களுடைய பாதுகாப்பை பற்றி இந்த படத்தில் டைரக்டர் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் சேஃபாக இருக்கணும், யாரையும் மேக்ஸை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, அந்த விஷயத்தில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அந்த சைக்கோ இல்லைன்னா ஒருத்தர் பண்ணியிருக்காப்புல, அவருக்கு ஒரு பெரிய ரவுண்ட் இருக்குது, பேர் சிலன்னு ஒருத்தர் பண்ணியிருக்காப்புல. செகண்ட் ஹாஃபில் தான் வராப்புல. அந்த அக்யூஸ் யார், அவன் எதுக்காக அந்த விஷயம் பண்ணுறான், அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இந்த கேங், போலீஸ் குரூப் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணி படம் நல்லா இருக்குது. அவசியம் இந்த தலைமுறை இதை பார்க்கணும். தேங்க்யூ. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து புதுசுலாம் யாரும் கிடையாது. எல்லாமே கொஞ்சம் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ரேக்கா மேடம் பண்ணியிருக்காங்க, நினைவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் மலையாளத்தில் உள்ள ஆர்டிஸ்ட் நிறைய பேர் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. கேமரா வந்து வீரமணி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த மூவியை பார்க்கணும். டைரக்டர் சார் நல்லா எடுத்திருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் எல்லாரும் பொண்ணுங்க வந்து இந்த மூவியை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். தைரியமாக எதனாலும் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணி எல்லாம் முன் வந்து சொல்லணும். ஏதாச்சும் அவங்களுக்கு எதுவும் ஆச்சா அந்த மாதிரி ஜஸ்டிஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் லாயரை நடிச்சவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். இந்த படம் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா வரும். நான் எதிர்பார்த்து வந்ததோட படம் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து எல்லா ஜென்ரேஷனும் பார்க்க வேண்டிய படம். இது வந்து ஒரு குற்றவாளி நிரந்தரமாக தப்பிக்கக்கூடாதுன்ற கான்செப்டில் எடுக்கப்பட்ட படம். நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த வக்கீலாக வந்த மேடம் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த 4 போலீஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்த்ததோட படம் நல்லா தான் இருக்குது. சிறப்பாக வந்திருக்கு. எல்லா ஜென்ரேஷனும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் தான் இது. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மலையாள படம் மலையாள மாரி இருக்கு. புரியல. மலையாள படம் மாரி இருக்கு. இல்லை மலையாள படம் மாதிரிலாம் இல்லை. படம் எதிர்பார்த்த அளவோட நல்லா தான் இருக்குது. உண்மையிலேயே இந்த கதை ஜெயிக்கும். இல்லை அதான் நான் சொன்ன மாதிரி டுவர்ட்ஸ் சொசைட்டி மெசேஜ். பேசிக்கலி கேர்ள்ஸ் வந்து இப்போ பப்ளிக்கில் எப்படி அவங்களோட சென்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கை வந்து டேக் கேர் பண்ணிக்கணுன்றது தான் அதோட ஃபைனல் தீமாக இருந்தது. ஓவராலாக படம் நல்லா இருந்தது. ஆல் நியூ ஃபேஸஸ், அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. மேபி சின்ன சின்ன ஏரியாவில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங்கில் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இல்லை அதான் அவங்க சொன்ன மாதிரி தான். இல்லை ஒரு 100% இந்த மெசேஜ் நம்ம ட்ரூன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க சொல்லியிருக்கிற ரீசன் வந்து பப்ளிக் பிளேசஸில் எப்படி லேடிஸ் வந்து அவங்களோட ட்ரெஸ் சென்ஸை பார்த்துக்கணுன்றது தான். ஸோ அது எல்லாருமே இல்லை கொஞ்சம் அந்த மலையாள ஐ திங்க் கொஞ்சம் ஆக்டர்ஸ்லாம் கொஞ்சம் அதில் இருக்கிறதுனால அந்த இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குது. ஸோ வி கேனாட் சே மலையாள மாதிரி இருக்குன்ட்டு. பட் இட் இஸ் சிமிலர் டு தட். நீட்லி மேடு த்ரில்லர், அவ்வளோதான். அதுக்கு மீது எதுவும் சொல்ல தேவையில்லை. தட்ஸ் இட். தேங்க்யூ. பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் நீட்லி மேடுனா எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. அவ்வளோதான். மெசேஜ் வந்து அது நிறைய மூவி காமிச்சிருக்கு. பட் ஆனால் இது நீட்டாக காமிச்சிருக்கு. அவ்வளோதான் சார். நல்லா இருக்கு.